சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு கொண்டிருக்காரு. இதை நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. இந்நிலையில் புதிய படம் ஒன்றுக்காக பிரபல தயாரிப்பு நிறுவனத்தோட ரஜினி ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்ததை தொடர்ந்து நெல்சன் திலீப்குமாரோட ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக திகழும் ரஜினி இந்த வயதிலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக வலம் வராரு. இவரின் ஒவ்வொரு பட வெளியீட்டிலும் திருவிழா போல கொண்டாடிட்டு வராங்க ரசிகர்கள். இதனாலேயே உற்சாகமாக தனது அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு. தற்போது வேட்டையனில் நடித்து கொண்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போறாரு. இந்த நிலையில் ரஜினியோட மற்றொரு புதிய படம் குறித்து மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ரஜினி தற்போது தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. ஜெய்பீம் வெற்றியை தொடர்ந்து தாசே ஞானவேல் இயக்கும் படம் என்பதனால வேட்டையனுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கு. இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது தீவிரமாக நடந்துட்டு வருது. வேட்டையனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு ரஜினி. கோலிவுட் வட்டாரத்திலேயே உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்க இந்த கூட்டணி உருவாக உள்ள தலைவர் 171 படத்திற்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. மேலும் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வரும் 22ஆம் தேதி வெளியிட இருக்காங்க படக்குழுவினர். இதற்காக வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க ரசிகர்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பார் என சொல்லப்படுது. தலைவர் 172 படமாக உருவாக உள்ள இது ஜெயிலர் 2 படமாக இருக்கலாம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகம் உருவாக உள்ளதா அப்போதே சொல்லப்பட்டது. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் படத்தை முடித்ததும் ஜெயிலர் 2ல் ரஜினி நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தினையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தயாரிக்க போறாங்க. இந்நிலையில் ரஜினி தனது தலைவர் 173 படத்தையும் லாக் செஞ்சுட்டதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் நடிக்க ரஜினி ஒப்புக்கொண்டிருக்காராம். இந்த படத்தில் ரஜினியோடைய 173வது படமாக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இப்படியே ஓய்வே இல்லாமல் அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடிக்கிற முடிவில் இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் தலைவர் 173 படத்துடைய இயக்குனர் யார் என்பது குறித்து இன்னுமே இவங்க முடிவு செய்யலையாம். அநேகமாக நம்ம மாரி செல்வராஜ் தான் அடுத்த படத்தை எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. நீங்கள் யார் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றத உங்களோட மறக்காமல் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.